இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. வரிகள் இல்லாத நாடாக இருந்த சவுதி அரேபியாவில் நடப்பாண்டு பட்ஜெட்ல இருந்து வரிகள் அமுல்படுத்தப்பட்டிருக்கு. அதனால இந்திய தொழிலாளர்களினுடைய பாடுதான் பயங்கரமான திண்டாட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 41 லட்சம் இந்தியர்கள் சவுதி அரேபியாவிற்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 5000 ரியால்கள் சம்பளம் வாங்குறவங்களுக்கு விசா வழங்கப்படுது. மனைவி 2 குழந்தைகள் அப்படின்னா அவங்களுக்கு தங்குறதுக்கு மாதத்துக்கு 300 ரியால்கள் வரை அட்வான்ஸ் வரி கட்டணும் அப்படின்னு புதுசா சட்டம் போட்டிருக்காங்க. இதனால இந்திய தொழிலாளர்களினுடைய நிலையே ரொம்ப திண்டாட்டமா ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாம் வரி இல்லாத நாடாவே இருந்தது சவுதி. பிப்ரவரி மாதம் பட்ஜெட்ல புதுசா அறிமுகப்படுத்தப்பட்ட வரி தான் இப்ப அங்க வசிக்கக்கூடிய லட்சக்கணக்கான இந்திய மக்களை வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த திட்டத்தின்படி இந்தியர்கள் உட்பட வெளிநாடுகள்ல இருந்து குடியேறிய தொழிலாளர்கள் தங்களினுடைய மனைவி குழந்தைகளுக்கு பாஸ்போர்ட் அலுவலகத்துல 100 ரியால்கள் வரை வரியா கட்டணும். 2020 ஆண்டுல சவுதி மனையோட வசிக்கக்கூடிய இந்தியர் மாதம் 400 ரியால் வரை வரி கட்டணும். வெளிநாடுகள்ல இருந்து குடியேறி வேலைக்கான விசாவில தங்கி இருக்கிறவங்க இக்வாமா அப்படிங்கிற குடியிருப்பு அனுமதியை புதுப்பிக்கும் பொழுது அட்வான்ஸா ஒரு வருஷத்துக்கு 1200 ரியால்களை செலுத்தணும். 2018 ஆண்டு அது மாதத்திற்கு 200 ரியாலாகவும் 2019 ஆண்டு மாதம் 300 ரியாலாகவும் அது அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. 5000 ரியால்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்திய தொழிலாளி ஒருவர் ஓராண்டு தன் மனைவியை உடன் வைத்துக் கொள்ள 1200 ரியால் வரை வரி கட்ட வேண்டும் அப்படிங்கறதால ரொம்ப பெரிய தவிப்புல ஆளாயிருக்கிறாங்க. அதே நேரத்துல மனைவியோடு 2 குழந்தைகள் உடன் இருந்தால் 3600 ரியால்கள் வரை, அதாவது 62,000 ரூபாய் ஆண்டுக்கு வரியா போயிடும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதனாலேயே சவுதியில வசிக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் மக்கள் பேச்சுலரா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. சமூக கூட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட்.